சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Chitra Vijayakumar. Dear Baba, you used to say, I catch you unaware. How do you do this? இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு வர்ற வயசே கிடையாது. யாராவது பெரியவங்க எப்பயாவது ஒரு பண்டிகைக்கு கூட்டின்னு போனால் கோயிலுக்கு போவாங்க. பட் இங்கே எல்லோரும் இப்போ கோயிலில் வந்து உட்காந்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அண்ட் தே டூ லாட் ஆஃப் ஒர்க், ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க. அண்ட் தே ஃபீல் ஸோ நைஸ் அபவுட் இட் இல்லையா. அதனால் இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட்ஸ் அட் எ வெரி யங் ஏஜ். சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் மேன் அப்படின்னும். ஒரு குழந்தையாக இருக்கிற போது அவங்களுக்கு ட்ரைனிங் வந்துச்சுன்னா 5இல் வளைந்தால் 50இல் வளையும். ஸோ நான் வந்து 35-36 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேன். ஸோ இவ்வளோ வருஷமாக எங்கிட்ட ஃபெலோ ட்ராவலிங் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா. மண்ணடி டேஸில் ஆரம்பித்து பெசன் நகர், அதுக்கப்புறம் நிலங்கரை, அப்புறம் இங்கே. ஸோ தேவ் ஆல் பீன் டாட் டு லிவ் வித் எ பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் எ டிசிப்ளின். அதாவது வாழ்க்கைன்னா இதுதான், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்துடுறோம். அது ஒருத்தர் பார்த்து கற்றுக்குவாங்க. அது வந்து உட்கார வச்சு பிளாக் போர்டில் எழுதி கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தரை பார்த்து செய்வாங்க. அப்படி செய்கிற போது அதில் அவங்க கிடைக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீம்னு அதில் அவங்களுக்கு ஒரு பெருமிதம், அதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்டைரக்டாக கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் காரணங்கள். ரெண்டாவது, இப்போ நார்மலாக இந்த பசங்க யாரெல்லாம் ரொம்ப வாலண்டியர் ஸ்பிரிட்டோடு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப பேம்பர் பண்ணுவோம். அது போக இப்போது டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, இதுக்கெல்லாம் வந்து தனியாக அது பெரிய பண்டோர் ஆஃப் கிஃப்ட்ஸே வச்சுருக்கோம். எல்லோரும் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். தீஸ் ஆர் ஸ்மால் டெக்னிக்ஸ். இஃப் யூ வாண்ட் டு கேட்ச் எ ஃபிஷ், யூ ஹவ் டு கீப் எ வார்ம் அட் த ஹூக்குன்னுவாங்க. ஒரு மீன் பிடிக்கணுன்னா அந்த தூண்டல் மனையில் புழுகு வைக்கணுன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை நாம் கொடுக்கணும் முதல்ல. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நாங்கள் கோயிலுக்கு போகிறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இன்றைக்கி அந்த பையன் வரல, நேற்று வந்துருந்தான் மயிலாப்பூர்லேருந்து. அவன் படிச்சுட்டு இருந்தான் ஸ்கூலில். அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுவான், குருமூர்த்தி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்துக்கு மயிலாப்பூரில் இருந்தாங்க இவங்களும். அவன் சொல்லுவான், பாரு நான் ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருப்பேன், என்னை நீ கூட்டுன்னு போகலன்னு சொன்னால் நான் பக்கத்து ஆற்று மாமி கூட போயிடுவேன் அப்படின்னும். தேர் ஆர் லாட் ஆஃப் சில்ட்ரன் பிகாஸ் தே வாண்ட் டு கம் ஹியர். அவங்க ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அண்டு தே வில் டெஃபினெட்லி வாண்ட் டு ட்ராவல். இப்போ அந்த பையன்லாம் தவளுண்டு பையன் இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டான். இப்படி இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு இதாக இருக்கும். இப்போது இந்த பொண்ணு சரண்யான்னு பேர், இவங்கெல்லாம் மயிலாப்பூரில் இருந்தாங்க, சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில். அவங்க அப்பா வந்து இந்த மோட்டர் சைக்கிளுக்கு பார்ட்ஸ் பண்ணுறது ப்ளஸ் ஒரு ஹோட்டல்லாம் நடிச்சிருந்தார். இவங்கெல்லாம் 96, 97 பேட்ச் நம்ம நிலங்கரையில் இருக்கிற போது. இப்போ இவங்க ஒவ்வொரு வாரமும் அவர் ஜீப் வச்சுருந்தார் அப்போ. அண்டு இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பொண்ணுங்க இங்கேருந்து நேராக வெங்கல்லேரிக்கு அவங்க கேன்டீனில் சமைச்சு எடுத்துன்னு போவாங்க. ஒரு 300-350 பேருக்கு ஒரு பொரியல், சாம்பார் சாதம், அப்பளம், தயிர் சாதம் இதெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன் அவங்க அக்காவுக்கு. அவர் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்க பாருலாம் ஓடி ஆடியெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ லைஃப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் ரேஷன் கார்டு இல்லாத ஒரு மெம்பர். அவங்க எங்கிட்ட கேட்க கூட மாட்டாங்க, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரியும், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, அவ்வளோதான். எனக்கு என்ன வேணும்னு தெரியும், எப்போ தரணும்னு தெரியும் அப்படின்றதெல்லாம் கடவுள் முருகரை பற்றி பரிபாடலில் நக்கீரர் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு கேஸ் ஸ்டடின்னு இல்லையா, அந்த மாதிரி. அப்படியே எங்கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது.
சம்ரஷ்ணாவுடைய அசோசியேட்டட் லைஃப் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்கும். மக்களுக்கு புரியாது. இப்போ இங்கே மீனான்ட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. நான் 55 மலைப்பான் ஸ்ட்ரீட்டில் ஆன்மீகம் செய்த போது அந்த பொண்ணு பாரதி மகளிர் கல்லூரின்னு இருக்குது இல்லையா, அங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு டேர்னிங்க்கு முன்னாடி இருக்கும், பிராட்வேல லாஸ்ட் லெஃப்ட் பில்டிங், அங்கே படிச்சுன்னு இருந்தால் ஃபஸ்ட் இயர் இன்னும். இப்போ என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்கும், சேர்லாம் போட்டிருக்கோம், ஜனங்கள்லாம் வரணும், மாதிரி அவன் வந்து உட்காந்துருக்கா. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க தானே முதல்ல வருவாங்க. இவ பின்னால் உட்காந்துட்டு கமெண்ட் அடிச்சுன்னு இருக்கா, எங்கே போனாலையும் பாரு நம்மளை கவனிக்க மாட்டேன்னாங்க, ஏதோ அந்த மாதிரி ஒரு. அப்போ நான் அவளை கூப்பிட்டு இனிமேல் நீ எப்போ வந்தாலும் முதல்ல பார்த்துரு, ஏன்னா நீ காலேஜுக்கு போகிற, அதனால் இங்கே வெயிட் பண்ண தேவையில்லை, முதல்ல பார்த்துரு அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆச்சு. அவன் தான் நான் வேலையை விட்டுட்டு போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு 65,000 ரூபாய் கடன் இருக்குது, அவர் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டுருக்காரு, அதனால் நான் வேலைக்கு போய் அப்பா கடனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ படிச்சிருக்கிற ஃபஸ்ட்டு இயர் டிகிரிக்கு என்னத்த வேலை கிடச்சிடும், அதனால் நீ படித்து முடித்த முதல் நாளே நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய ஒரு டிவோட்டி இருந்தார், அவர்கிட்ட சொல்லி இவளுக்கு முதல் வேலை வாங்கி கொடுத்தேன். அப்படியே 2-3 வேலை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணிட்டான், டிகிரியும் முடிச்சிட்டான், கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கேயே அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க, பழனி காலனியில் ஒரு இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அந்த பிள்ளையார் கோயிலில் அந்த ஃபேமிலி தான் பூஜை பண்ணுறாங்க. இப்படி அவள் லைஃப்பில் அவ்வளோ அழகாக செட்டில் ஆகிட்டான். இப்படி ஒவ்வொரு ஃபேமிலி பற்றியும் சொல்லினே போகலாம். ராமதாஸ் பிடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடப்பார், வீட்டுக்கு கிருஷ்ணக்காரனா வீட்டில் கொண்டு போய் விடுவோம். ஸோ இந்த ஆள் திருந்திட்டான்ற போகிறதுக்காக அவங்க ஒய்ஃப் பேர் ஜனாபாய், அவங்க என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. என் லைஃப் பூரா இப்படி தான், குடிக்கார கணவன் ரோட்டில் விழுந்து கிடப்பான்னு நினச்சிருந்தேன், இப்படி திருந்திட்டார், அதுதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். நான் சரிம்மா அப்படி. காளிகாம்பாள் கோயிலுக்கு எங்கள் மலையப்பன் தெருலேருந்து அப்படி போவோம், அங்கே என் செருப்பு காணும். நான் என்னம்மா அப்படின்னு என்னான்னு கேட்டேன். நான் தான் எடுத்தேன், இதை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவோன்னாங்க. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் பூஜை பண்ண முடியாது, பாதுகைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு என்றைக்கான தோணுனா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அண்ணா நகரில் சௌந்தர்யா காலனி வீட்டில் இருக்கேன். அப்போ அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வாங்க, வர்றபோது ஒரு பட்டு துணி எடுத்துன்னு வாங்க, அதை ஃப்ரேம்குள்ளே வச்சு கண்ணாடி ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்க, ஃப்ரேம் பண்ணின்னு. நான் இங்கே இருக்கு இல்லையா ஐயப்பன், அது அந்த காலத்தில் அபிஷேகம் பண்ண சந்தனம் இருக்கும் இல்லையா, அந்த பட்டு துணி அப்படி வச்சு என் கால் ரெண்டையும் அந்த சந்தனத்தில் வச்சு அந்த பட்டு துணி மேலே வச்சு, அப்போ அருள் வாக்கு மாதிரி என் தலையில் மின்னர் அடிக்கும் ரீன்வெண்ட் மாதிரி என் உடம்பு வழியாக வந்து பேசுது, அருள் வாக்கு மாதிரி. அப்போ சொல்லுது, அன்றைக்கு செங்கல் மேல் என்றான் பாண்டுரங்கன் பன்றிபுரம் உருவானது, இன்றைக்கு நான் பட்டு துணியில் மேல் நின்றேன் தட்சிண பாண்டுரங்கம் உருவாகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட் எடுத்துன்னு போய் வச்சு பண்ணியிருந்தாங்க. அவங்க ஊரில் அவங்களுக்கு ஒரு பஜனை கோயில் இருந்துச்சு மாயவரத்தில். இந்த மாயவரத்தில் கூர நாட்டு செட்டியார் தெருவில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மெமரி பவர் ஜாஸ்தி, எனக்கு தெரியணும், எல்லாம் கரெக்டாக சொல்லணும். அங்கே இந்த கோயிலை எடுத்து காட்டணுன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் போய் மஞ்சள் தண்ணியில் 1.25 ரூபா முடிஞ்சு வச்சுரு, இன்னிலேருந்து உனக்கு என்ன வருமானம் வருதோ அதில் 1/4 கோயில் கட்டுறதுக்குன்னு வேண்டிக்கோ அப்படின்னேன். 3 மாதத்துல 70,000 ரூபா வந்துச்சு, அந்த 1/4. அப்போ அந்த ஊரில் அந்த பஜனை மடத்தை எடுத்து கட்டினாங்க. என்னை தான் கூப்பிட்டுதாங்க. என்னுடைய ஒரே ஃபோட்டோ மீசையோடையும் தலையில் பரிவாட்டத்தோடு இருக்கிறது அந்த அக்கேஷனில் எடுத்த படம் தான். இப்படி அவர் திருந்திட்டார். அவங்க பையன் சீனுன்னு இருந்தான், பொண்ணு கோதைன்னு இருந்தால், அவங்கெல்லாம் இங்கே தான் வளர்ந்தாங்க. அண்டு ஒரு ஃபுல் ஃபேமிலி நம்ம இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வந்தோம். இப்போ இருக்கிறது வந்து திருப்பால் ஒரு ஆள் சுரேஷ் துர்கா கோயில் பண்ணுறாரு இல்லையா, அவர் திருப்பால் வந்து அந்த காலத்தில் மெட்ராஸ் பெட்ரோகம் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தார். ஒரு குடிகாரர், மொடா குடி. அப்போது எங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க யாரோ, அவர் குடியை விட்டுட்டார். அந்த கம்பெனியில் வந்து 3.5 லட்சம்னு வந்துச்சு அவருக்கு. அது பேங்க்கில் போட்டு எப்படி வருதுன்ட்டு அவங்க ஒய்ஃப் நர்ஸாக இருந்தாங்க.
அவர் கோயில் கோயிலாக சுற்றின்னு ஒரு ஐயப்பசாமி குருசாமி மாதிரி ஆகி போயிட்டார் அவர். அது அவருடைய இது. அவங்க பொண்ணுங்க 2 பேர் இங்கே தான் இருந்தாங்க, டீச்சர் வேலை செஞ்சாங்க நம்ம ஸ்கூலில். கல்யாணம் ஆச்சு, அவங்க போயிட்டாங்க. சுரேஷ் ஸோ இங்கே இருக்கார். ஸோ எல்லாருமே அந்த காலத்தில் இருந்தவங்கள நீ பார்த்தியானாக்கா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. மலையப்பன் சீட்லேயே ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து மண்ணடியில் இருந்தபோது கைலாசத்துக்கு கிளம்புறேன். அந்த வாசலில் ஒரு அம்மா, சந்திரா கணேசன் பேர். இந்த கணேசன் வந்து மெட்ராஸ் ஃபெர்டிலைசரில் சேல்ஸில் இருந்தார், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருந்தார். இந்த அம்மா வந்து நிற்கிது. நின்று எனக்கு முதுகு தண்டில் கேன்சரு, பெட்டில் கூட நான் வளைஞ்சி வில்லு மாதிரி தான் படுத்துக்கணும், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் விளங்கவே இல்லை. கிருஷ்ணராஜ் நாடார் ஆதித்தன் ஸ்டோர் ரெட்டில்ஸ் இருக்கிறாரு, அவர் சொன்னார், அதுக்காக வந்துக்கிறோம். நான் சொன்னேன், நான் கைலாஸ் தான் போயிட்டுருக்கேம்மா, உனக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பிரசாதம் கொடுத்துட்டு நான் கைலாசத்தில் உனக்காக ப்ரே பண்ணுறேன்னு போயிட்டு நான் வர்றேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் 12வது பிளாட்ஃபார்ம் எனக்கு அலாட் பண்ணுவாங்க. டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து நான் ட்ரெயினில் வருவேன். 12வது பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி நாதோஸ்வரம்லாம் வச்சு நாங்கள் கூட்டின்னு போய் பிளாட்ஃபார்ம் போடுவாங்க. அத்தனை பேருக்கு அங்கேயே பிரசாதம்லாம் கொடுப்போம், எல்லாருக்கும் அங்கேயே கைலாசமான சொல்கிற தண்ணியெல்லாம் கொடுப்போம், எல்லாம் செய்வோம். அந்த மாதிரிலாம் அது. அப்போ அந்த அம்மா வந்து நிற்கிதாங்க, யார், சந்திர கணேசன். நின்று நான் என்ன அதிசயம் சொல்கிறது சாமி, உங்களுடைய பிரசாதம் வாங்கின முதல் நாளே நான் நல்லாயிட்டேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்ட்டு வெயிட் பண்ணி நின்று வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெய்லி அவங்க வீடு மின்ட்டுக்கிட்ட ஒரு ரிக்ஷா ஏறி வருவாங்க. சமரஷ்ணா மலைப்பான் ஸ்ட்ரீட்டில் உட்காந்து வர்றபோது எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த காலத்தில் 30-40 சாம்பார் சாதம் எல்லாம் வரும், தயிர் சாதம்லாம் வரும், எல்லோரும் உட்காந்து வரிசையாக சாப்பிடுவோம். அப்போ அந்த மக சமரஷ்ணாவின் சபரின்னு பேர் வச்சோம். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருக்கும் இங்கே தான் சத்யபாமாவில் சீட்டு கிடச்சி கல்யாணம் ஆச்சு. எல்லாம் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொரு ஃபேமிலி பற்றியும் சொல்லினே போகலாம், என்ன பண்ணுறோம் என்ன இது எல்லாம் சொல்லலாம். அண்டு நிறைய பேர் கமிட்டடாக இருப்பாங்க ரொம்ப வருஷம். நிறைய பேர் வந்தாங்க, வேலை ஆயிடுச்சு, அதோடு போயிடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. தே ஒன்ட் பி ஹேவ் தட் கண்டினியூடு அசோசியேஷன். லாயல்ட்டிங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணல, கண்டினியூட் அசோசியேஷன் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒட்டுறது தான் ஒட்டும், ஒட்டாதது ஒட்டாது. அதுக்காக நம்ம வந்து கெட்டவாங்க ஆக முடியாது இல்லையா. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வார், எவரும் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கேட்டேன் உண்மையில் ஒன்றும் குறையில்லைன்னு. எல்லாருக்கும் செஞ்சதை விட பகவான் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், நான் தான் உருப்படாமல் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு. உண்மையில் ஒன்றும் குறையில்லை, ஒன்றும் நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கை வரலாற்றை மைண்டில் வச்சுருக்கேன். பேர், ஊர், நடந்தது, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், அவங்க எப்படி எனக்கு துரோகம் பண்ணாங்க, எல்லாம் இருக்குது மைண்டில். இந்த மாதிரி யாராவது 4 பேர் உனக்கு பண்ணாக்கா நீங்கள் மென்டல் ஆகிடுவேன். நான் இன்றைக்கி வரைக்கும் ஜாலியாக உட்காந்துட்டுருக்கேன், பிடிக்குதோ இல்லை இந்த வேலையை அதே மாதிரி பொறுப்பாக செஞ்சிகிட்ருக்கேன், அதே மாதிரி எல்லாம் டெடிக்கேட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நல்ல மகானாக இருக்கணும், அதுவும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம நீ பாட்டிக்கு கொடுக்குற ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மகான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சாமியார் தண்ணியில் குளிச்சுருந்தாலும் ஒரு தேள் வந்துச்சு, ஐயோ பாவம் தூக்குனார், அது கொட்டுச்சு. ஐயோன்னு திருப்பியும் தூக்குறாரு, அது கொட்டுச்சு. பக்கத்தில் சொன்னால் நீ என்ன மென்டலாயா, அது கொட்டுதியா, அதை போய் ஏன் காப்பாற்றுறேன். கொட்டுறது அதோட குணம், காப்பாற்றுறது என்னோட குணம். அது அதனுடைய குணத்தை எப்போ விடாதோ அப்போ நான் என் குணத்தை விடவே மாட்டேன் அப்படின்னு. அதனால் ஆன்மீகம் நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஓரியன்ட் சர்வீஸ் கிடையாது. இந்த உலகம் எப்பயுமே நன்றி இல்லாத உலகம்தான். ஒரு இயேசுநாதர் வருவார், கண்ணை கொடுப்பார், முடவனை நடக்க வைப்பார், செத்தவனை எழுப்பார், பேபிசஸ் ஓட்டுவார், கடைசியில் இந்த நாயங்கள்லாம் சேர்ந்து அவரை சிலுவையில் போட்டுருவாங்க. ஒரு முகமது நபி வந்தால் மெக்காலேருந்து மெதினாக்கு கல்லில் அடிச்சு துரத்துவானுங்க. ஒரு புத்தர் வந்தாக்கா இத்தனைக்கும் அழகான பொண்டாட்டி, ராஜா குமாரன், ராஜாங்கத்தெல்லாம் நேபாளெல்லாம் விட்டுவிட்டு அவர் சித்தார்த்தனாக இருந்தவர் சாமி ஆகிட்டு புத்தர் ஆகி ஊராக பரதேசி மாதிரி இருந்தால்
அவரை உணவில் விஷம் வச்சு கொல்லுவாங்க. இதுதான் உலகத்தினுடைய வரலாறு. இந்த உலகம் என்பது இப்படி தான் இருந்திருக்கு. இன்றைக்கி இல்லை, எப்பயுமே இந்த உலகம் இப்படி தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு யாரெல்லாம் வழிகாட்டிகளாக வந்து எல்லா தியாகமும் செய்கிறாங்களோ அவங்கள மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள மிதிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நீ பாரு. மகான்களாக வந்தவங்கள இந்த உலகம் எப்பயாவது யூஸ் பண்ணியிருக்கா, அக்செப்ட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. சரி, ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு ஆகணும், நம்மளை விட்டு போயிட்டாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, வேறு ஏதோ ஒரு கஷ்டம் வரும். அப்போ திடீர்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும். நீ சமைக்கிற போது கருவேப்பிலெல்லாம் போட்டுக்குவேன், சமைச்சு முடிச்சோடனே கருவேப்பிலை தூக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி என்னை வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம், இன்னொரு கஷ்டம் வருது இல்லையா, அப்போ வருவாங்க. நான் கண்டுக்கவும் மாட்டேன். எல்லாம் கடவுள் சொல்கிறாருன்னு நம்ம செஞ்சுன்னு இருக்கோம், அவ்வளோதான். மற்றதை பற்றி ரிசல்ட்டை பார்க்குறது இல்லை. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம். யாருக்காவது நல்லது பண்ணியானா உனக்கு திருப்பி வருமானு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காத. வளர் தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். எப்பயாவது கிடைக்கும். தென்னை மரத்துக்கு காலில் தண்ணி கிடைக்கிது, அது தலையில் வாங்கி எண்ணியாக கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்வாங்க. அதனால் நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு பேர் சுதர்மம்னு பேர். யூ கெனாட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரெசிப்ரிகேஷன். பட் நீ கெட்டவன் ஆகிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை பூரா இப்படி தான். பண்டில்ஸ் ஆஃப்டர் பண்டில்ஸ் எழுதலாம். இந்த மாதிரி உலகம் பூராவும் இன்றைக்கி ஆன்மீகம் என்பது ரொம்ப லோவஸ்ட் ஒரு வியாபாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நேர்மையான ஆன்மீகமெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் ஆளுங்க கிடையாது. நாம் வி டோன்ட் வாண்ட் டு ஜாயின் திஸ் ரேட் ரேஸ். இதில் போய் சரி நம்பையும் சரி, நமக்கு பணம் தேவையில்லை. ஜனங்க வந்தாலையும் வரலன்னாலையும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா ஐ நோ மை ஒர்த். அதனால் ஐ எம் நாட் பாதர்ட் டு மார்க்கெட் மை செல்ஃப். என் வேலையை எப்படி செய்யணுமோ அழகாக செஞ்சிட்ருக்கேன். ஜனங்க வந்தால் சரி, ஐ வில் கிவ் மை டைம், ஐ வில் ட்ரீட் எவ்ரி ஒன் ஐ லைக். ஜனங்க வரலையா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம். எனக்கு தியானம் நல்லா வரும், கண்ணை முடின்னு அப்படியே உட்காந்து இருப்பேன் நான். ஸோ என்னுடைய அப்ரோச், என்னுடைய ஆன்மீகம் வேறு. நான் எப்பயோ சொல்லிட்டேன், மை கப் ஆஃப் ஜாய் இஸ் ஃபுல் டு த பிரிம். என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி கிண்ணம் நிரம்பி வழிகிறது. மை கப் ஆஃப் ஜாய் இஸ் ஃபுல் டு த பிரிம். I have no regrets. I have no regrets for leaving this world. உலகத்தை விட்டு போகிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. I have one regret, that is as to why I came to this earth. எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குது, ஏன்டா இந்த பாலா போன உலகத்துக்கு வந்து தொலைச்சோன்ற ஒரு குறை மாத்திரம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் கைலாசத்தில் இருந்தால் உலகத்தை யாராலையும் திருத்த முடியலன்னு சொல்லி எல்லாம் நொந்து போன போது நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்தாள். ஏன்னா எல்லோரும் கைவிட்டாங்க. அந்த ஒரு அதை பற்றி வந்திருக்கும் பாரு, எல்லோரும் வேணான்ட்டாங்க, இவர் வந்தாருன்ட்டு. நான் அங்கேருந்து வந்திருக்கேன், கைலாசத்தை வந்திருக்கேன். எல்லாருமே கைவிட்டாங்க இந்த உலகத்தை. நான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நானே வந்தேன். இதுக்கு முன்னால் வந்தவங்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவன் தன் உயிர்நிலையை உணர்வோர் யார்? முன்னை பிறப்பு தன்னிலே சிவனடியார் தமக்கு தொண்டும் செய்தன நன்றோ, கைலாயத்து தானும் இருந்து தான் வந்தன நன்றோ, தாரணியில் தன்னைத்தானும் தாங்கி தாரணியில் வந்திட்டான். உன்னிடத்தில் அப்பா ஒப்பாரும் மிக்காரும் முக்கவே இல்லை. ஓகே, உனக்கு நான் அதாவது பணக்காரன் ஏழை இந்த வித்தியாசமெல்லாம் கிடையாது. நீ கைலாசத்தில் இருந்து அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஆள் அப்படின்றது. எவ்வினை பொருட்டு இவன் தன்னை தானும் சேர வைத்தான் ஐயன். எதுக்காக கடவுள் இவனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சாரு? இவர் சுகப்பட சொர்க்கத்துக்கு போகட்டும் என்று இவருடைய நன்மைக்காக இவரை பகவான் தன்னிடம் அழைத்து கொண்டானா என்று வசிஷ்டர் கேட்கிறார். கலியில் சுகம்தான் மிக்கிருக்கு, பாவியும் கயவனும் கூட கலியில் சுகப்பட்டு கொண்டிருப்பான். இந்த கலியுகத்தை பொறுத்த மாத்திரம் ஈவன் ராங் பர்சன்ஸ் ஆர் என்ஜாயிங் லைஃப். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லவன் தான் பாவம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். அதனால் இவரை சிவசங்கர் பாபாவை கடவுள் உலகத்தை அனுப்பிச்சது இவர் சுகப்படணும், சொகுசாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை.
எனவே அது அனுக்கிரகம் அல்ல என்கிறார் விஸ்வாமித்திரர். தீயோரும் நல்லோரும் இருவினையால் தாம் பிரிய தீயோரை தான் தடுத்து அவர் தம்மை நல்லோராக ஆக்கிட ஆற்றும் வேலை இவன் தன் வேலை. உலகத்தில் நல்லவன் கெட்டவன் இல்லை, கெட்டவனெல்லாம் திருத்தி நல்லவனாக மாற்றுறதுக்கான வேலையை கடவுள் இவருக்கு கொடுத்தாரு அப்படின்னு. இந்த கெட்டவன் தீர்ந்துடுவான்ற நீ இல்லை, அவன் அப்படி தான் இருப்பான். இன்னும் சொல்ல போனால் அவன் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏணி மாதிரி நம்மளையும் எட்டி ஒதிப்பான். கெட்டவன் மாறவே மாட்டான். தன் ஸ்பரிசம் தான் பிறர் மேல் பற்றிட வினையகலும் சங்கரனே. தன் ஸ்பரிசம் தான் பிறர் மேல் பற்றிட, இவர் யாரையாவது தொட்டால் போகிறோம். ஸ்பரிசம்னா தொடருது. பிறர் மேல் பற்றிட வினை அகலும். அவங்களுக்கு என்ன பாவம் கர்மெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போயிடும். மெய் இம்மொழி ஆயின் மாந்தனும் பகையாளியாம் ஆதித்தன் தலத்திருக்க நவகோளும் அமர்ந்த வண்ணமே விளங்கும் அப்பா சிவா தன் பணியை ஆற்ற ஒண்ணாது தடுத்திடும். மாந்தனும் பகையாளியாம் ஆதித்தன் தலத்திருக்க சூரியனுக்கு உண்டான சிம்ம வீட்டில் சனி பகவான் இருக்க மாதனம் நீ ஈட்ட மா மன்னரும் உன்னை அண்டி தம் வினைதனை துறக்க செய்திட்ட தோஷம் எத்தன்மை தாயினும் அது தானும் முன்தன்னால் தவிடு பொடியாகும் பாராய். என்னுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு விஸ்வாமித்திரர். இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜா மகாராஜாலாம் உங்கள்கிட்ட எதிரில் உட்காந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி புலம்புற மாதிரி ஒரு தகுதி உங்கள்கிட்ட இருக்குது. நீ ரொம்ப வசதியாக இருப்ப, மாதனம் நீ ஈட்ட பெரிய அளவுக்கு நீயே பணக்காரனாக இருப்ப, அவன் தயவெல்லாம் உனக்கு வேண்டியதில்லை. முடிசால் மன்னரும் நின்னிடத்து வந்து சரிநிகர் சமானமாய் தான் அமர்ந்து தம் வினை அறுக்கும் வண்ணமே கீர்த்தி பெறுவாய் எம்மைந்தா. நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்திலே உசாவிச் செல்லும் காலம் உண்டு. எங்கே இருக்கியோ அங்கேயே தேவர்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட மீட்டிங் பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரி உன் லைஃப்பில் இல்லைன்னு நீ சொல்லு, நான் இந்த ஓலையை கொளுத்திடுறேங்கிறாரு விஸ்வாமித்திரர். அது உண்மை தானே. என்னால் எல்லா தேவர்கள்கிட்டையும் கன்வர்ஸ் பண்ண முடியும். நான் தான் சொல்லியிருக்கேன், எல்லாரையும் கண்ணால் பார்த்துருக்கேன், நான் போட்டிருக்கேன். அண்டு கைலாசத்துக்கு போன போது ஆகாசிலிருந்து அத்தனை பேரும் இறங்கி வந்து என்னை கும்பிட்டாங்க, நீ தான் பத்திரிநாராயணன்னு சொன்னாங்கன்னா சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில். எப்பயோ நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சிகள் இதெல்லாம். இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரியான அனுபவங்கள் ஆன்மீகத்தில் வேறு யாருக்காரும் கிடச்சிருந்தான் அவன் பூமிக்கு ஆகாசத்தும் குதிப்பான். நான் இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, இதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா நான் சிவனையே பார்த்தவன். கைலாசத்தில் சிவன் பார்வதி 2 பேரையும் நேரில் பார்த்து அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது உலகத்தில்? எல்லாத்தையும் பார்த்தோம். சிவனே எனக்கு சொல்லிட்டாரு, நீ இந்த பூமியில் உனக்கு எந்த கர்மாவும் இல்லை, அந்த வந்த வேலையை முடிச்சுட்டு நீ எப்போ வேணால் டிசைட் பண்ணிக்கலாம், என்கிட்ட வந்துக்கலாங்கிற மாதிரி எப்பயோ சொல்லிட்டாங்க. 96 அந்த ரேஞ்சிலே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25-29 வருஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் கர்மாலாம் கிடையாது. அப்போ எனக்கு ஏதாவது கர்மம் வந்தால் எங்கேருந்து வரும்? உங்கள்கிட்ட தான் வரும். நம்மக்கிட்ட வர்றாங்க இல்லையா, அவங்க லைஃப்பை நம்ம மாற்றுறோம். அப்போ அந்த கர்மாவை யார் சுமப்பாங்க இல்லையா? அது அந்த கர்மா நமக்கு வரும். அது என்ன ஒன்றும் பண்ணாது, மற்றவங்களுடைய கர்மாவும் நம்மள ஒன்றும் பண்ணாது. ஓகேவா? ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம்
சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ